விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. போகும் பாதை தூரமில்லை, வாழும் வாழ்க்கை பாரமில்லை, சாய்ந்து தோள் கொடு இறைவனுந்தன் காலடியில், இருள் விலகும் மக ஒளியில், அன்னம் பகிர்ந்திடு, அன்னம் பகிர்ந்திடு. நதி போகும் கூழாங்கல் பயணம் தடயமில்லை, வலி தாங்கும் சுமை தாங்கி மண்ணில் பாரமில்லை, ஒவ்வொரு அலையின் பின் இன்னொரு கடல் உண்டு, நம் கண்ணீரை நிக்கட்டுமே. நான் ஏன் இப்படி இருக்கேன்? 5 வயசுல வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. என்னை நானே திருத்திக்கிறேன். இனிமே பிச்சை எடுக்க மாட்டேன். இந்த சமுதாயத்துல நான் நல்லா வளரணும். வம்சிக்கிறேன் ரொம்பவே கொஞ்சம் ஒரு டச்சிங்கான கான்செப்டாக எடுத்திருக்கீங்க. ஆனால் அது எந்த சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கிறது தான். அதாவது சின்ன பசங்களை வச்சு பிச்சை எடுக்க வைக்கிறது, சின்ன பசங்களை அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுறது. ஸோ இந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக இருந்துச்சு, எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் டெலிவர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கலா மாஸ்டர் கிட்ட கேட்கலாம். நவநீத்துக்கு சொன்ன அதே டயலாக் தான் உனக்கு சொல்கிறேன். எல்இடியில் கான்செப்டை காமிச்சிருக்கீங்க, பட் நீ வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி அந்த பிச்சை எடுத்ததில் வந்து என்ன உனக்கு அந்த கஷ்டங்கள், அப்போ யாரோ வந்து சொல்லுவாங்க, ஏன்னா உனக்கு கை கால் இல்லையா, உனக்கு நீ எதுக்கு பிச்சை எடுக்கிற, நீ உழைச்சி சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாரோ சொல்கிற மாதிரி, அதுலேருந்து உன்னோட மைண்டு மாறி நீ நல்ல வேலை செய்கிற மாதிரி காமிச்சால் அதுக்கு கான்செப்ட் நல்லா இருக்கும். கரெக்டா? யார் ஒன்று மாஸ்டர் கூப்பிட்டு ஸ்டேஜுக்கு. ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய கேரக்டர், அவன் வந்து பிச்சை எடுக்கிறான், எல்லோரும் போயிட்டுருக்காங்க, இவன் பிச்சை எடுக்கும் போதும் அதில் யாரோ ஒருத்தர் வந்து ஏம்மா நீ அவ்வளோ அழகாக இருக்கே, எதுக்கு நீ பிச்சை எடுக்கிறன்னா, அப்படியே என்னோடய பிச்சை எடுக்கிற சூழ்நிலை, பசினால் பிச்சை எடுக்கிறேன், பிச்சை எடுக்காத நீ இது பண்ண அப்படின்னா, அப்போ ஒரு வேலை செஞ்சு அவன் வளர்கிறத காமிச்சிருக்கலாமே. க்ரியேட் பண்ண மாட்டீங்களே கொரியோகிராஃபர், நல்லா க்ரியேட் பண்ண வேண்டாம். என்ன அவன் கெட்டப் மட்டும் பிச்சை கெட்டப் போட்டிருக்கான், அதில் ஒரு ப்ளஸ் வந்துட்டான். ஒரே ஒரு பிச்சை, அந்த சாங் செலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது, அதுக்கு சாங்க்கு ஏற்ற, அதாவது அந்த பிச்சை எடுக்கிற சாங்க்கு ஏற்ற ஒரு சாங் செலெக்ஷன், அவ்வளோதான். பட் நல்ல கான்செப்ட், நான் எப்படியோ ரொம்ப எதிர்பார்த்த கான்செப்ட். ஏன்னா கான்செப்ட் ரவுண்டுனா இது கண்டிப்பாக எடுப்பாங்க, இதை ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அதை க்ரியேட்டை வந்து நீ வந்து அப்படியே மண்ணு தூள் மாதிரி ஆக்கி விட்ட. நீ வந்து உன்னோட பர்ஃபார்மன்ஸ் நீ நல்லா பண்ணியிருக்க, பட் நீ அடுத்த வாட்டி உட்காந்து உங்கள் பேரண்ட்ஸோட உட்காந்து கிளியர் பண்ணணும். ஓகே, குட் லக். தருண் மாஸ்டர், யோர் கமெண்ட்ஸ். எனக்கு இன்னொன்று என்னன்னா ரொம்ப வருத்தம் என்னன்னா, இந்த கெட்டப்பில் வந்து இந்த மாதிரி பசங்க நீங்கள் கம்போஸ் பண்ண மூமெண்ட்ஸ் எல்லாம் ஆடுவாங்களா? பண்ண மாட்டாங்கள்ல. எந்தெந்த கேரக்டருக்கு எப்படி கொடுக்கணும் அந்த மூமெண்ட்ஸ் தானே. நீங்கள் பிளைண்டாக அதுக்கு கெட்டப் மாத்திரம் கொடுத்து இருக்கிற பெஸ்ட்டு ஹிப்ஹாப்பு அது இது எல்லாம் கொடுத்து ஃப்ளோரிங்கெல்லாம் கொடுத்துட்டீங்க.
அது ஜெல் ஆகல. ஏன்னா ஒரு கான்செப்ட் ரவுண்டுனாவே ஒரு கான்செப்ட், அதுக்கு ஒரு கேரக்டர், அது ஒரு க்ரியேஷன், அப்படி தான் இருக்கணும். எல்லாத்துக்குமே மூமெண்ட்ஸ் மாத்திரம் கொடுத்துருந்தா அது எப்படிப்பா நல்லா இருக்காது. நீங்கள் கான்செப்டை கன்சீவ் பண்ணது வம்சிக்கிரன் பண்ணிட்டான். பட் அதோட என்ன டிஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. பட் தயவுசெய்து அடுத்த வாட்டி ஒரு கேரக்டர் எப்படின்னா அந்த கேரக்டருக்கு தகுந்த மூமெண்ட்ஸை நீங்கள் கம்போஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி கெட்டப் கொடுத்து மைக்கேல் ஜாக்சன் மூமெண்ட்ஸ் கொடுத்தா அது நியாயமா அது? ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ 2 ஜட்ஜஸ்மே வந்து கமெண்ட் சொல்லி முடிச்சிட்டாங்க.